Hello friends, welcome to Umas Guidance. நான் ரவிச்சந்திரன், உமாஸ் கைடன்ஸ் அட்மின் அண்ட் டிஎன்பிசி ட்ரைனர். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் உமாஸ் கைடன்ஸில் சிலபஸ் வைஸ் மாடல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்குறது வழக்கம் இல்லைங்களா? அந்த ஃபீட்பேக்கில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அண்ட் எப்படி இந்த பேட்சை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வீடியோவில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வாரம் தொடர்ந்து எக்ஸாம் எழுதுறீங்களோ ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ்லாம் இருக்கிறது இந்த ஃபீட்பேக் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் டைமை ஒதுக்கி இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருங்க, சரியா? ஸோ அதோட நிறைய பேர் எக்ஸாம் பேட்ச் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து படிங்க, நல்லா எழுதுங்க, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ இந்த கதையை நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக மழையே இல்லை. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மழை வர்றதுக்காக பூஜை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஊரில் இருக்கவங்க எல்லாரும் உங்களால் என்ன முடியுமோ அந்த பூஜைக்காக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த பூஜைக்கு வந்த ஒரு சின்ன பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா கையில் கொடையோடு வந்திருக்கான். ஸோ ஊரில் இருந்தவங்களாம் கேட்குறாங்க, இந்த பூஜைக்கும் கொடைக்கு என்னப்பா சம்பந்தம், எதுக்குப்பா கொடை எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் சிரிச்சுட்டு மழை வந்தால் நான் நனைஞ்சிருவேன்ல அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாரும் சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. ஸோ இந்த கதையை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கருப்பையா மணி என்ன கேட்டிருக்காருன்னா, ஆன்சர்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆன்சர்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களோட ரிசல்ட் காட்டும் இல்லைங்களா, அந்த இடத்துலையே ரிவ்யூ ஆன்சர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஸோ இந்த ரிவ்யூ ஆன்சர்ஸ் இருக்க பட்டன் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண ஆன்சர்ஸ் எது சரியாக பண்ணியிருக்கீங்க எது தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ரிவ்யூ ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இது உடனே வராது, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பேஸ் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ ஆன்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து குரூப் 2 கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க, அதில் எது சரியான ஆன்சர், அதுக்கான விளக்கம், அந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ்லையும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ரீ மெம்பராக நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்காது. அண்ட் ஒன் டைம் தான் நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சதீஷ், எக்ஸாம் மே பி கண்டக்ட் வீக்லி ட்வைஸ் அப்படின்னு கேட்டீங்க. 2 வாரம் இல்லை சதீஷ், டெய்லி கூட நடத்தலாம். என்ன பண்ண போறீங்க அப்படி டெய்லி எக்ஸாம் எழுதி இல்லை வாரத்துக்கு 2 முறை எக்ஸாம் எழுதி? இது நிறைய ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்ஸோட இன்புட்ஸ் வாங்கி தான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். வாரத்துக்கு ஒவ்வொரு முறை எக்ஸாம் எழுதும் போதே நீங்கள் அதை வந்து அசல் டிஎன்பிசி எக்ஸாம் நினச்சி அந்த மாதிரி எழுதுனீங்க, அந்தளவுக்கு டிவோட்டடாக நீங்கள் படித்து எழுதுனீங்களே போதும். நிறைய எக்ஸாம் எழுதணுன்றது முக்கியம் இல்லை, எழுதுகிற எக்ஸாம் எப்படி எழுதுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வாரம் ஒரு எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு போதுமானதாக இருக்கும். நீங்கள் 20 எக்ஸாம் தொடர்ந்து எழுதிட்டு 21வது எக்ஸாம் உங்கள் டிஎன்பிசி எழுதுனீங்கன்னா கூட தட் வில் பி மோர் தென் எனஃப். உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக்லி எக்ஸாமை பெட்டராக எழுத பாருங்க, சரியா? அடுத்தது கார்த்திக் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. கார்த்திக், நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி கொஸ்டின் ஆன்சர் டேரெக்டாக உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ரீ மெம்பராக இருந்தீங்கன்னா, சப்போஸ் பிரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும், அந்த கொஸ்டின் ஆன்சர் வித் கீ ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷனோட வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார் அ பிரைம் மெம்பர்ஷிப். ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீ மெம்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ கலைச்செல்வி, ப்ளீஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் 150 to 200. கலைச்செல்வி, நம்ம கொடுக்குற சிலபஸ் ரொம்ப கம்மி, அதில் 150 கொஸ்டின் எடுக்கிறதே ரொம்ப போராட்டமாக இருக்குது. ஸோ 200 கொஸ்டின்றது ஒரு எவரி 5th எக்ஸாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் இல்லையா, அது 200 எக்ஸாம் தான் நடக்குது. அதில் யூ கேன் ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ். அது வந்து 200 கொஸ்டின்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். அதில் உங்கள் திறமை காட்டுங்க. இப்போ வார எக்ஸாம் 150 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் ட்ரை டு கெட் பெஸ்ட் அவுட் ஆஃப் இட், சரிங்களா? நீங்களும் கொஸ்டின் பேப்பரை பப்ளிஷ் பண்ண போடுறீங்க. கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஆல்ரெடி வித் கீ ஆன்சரோட எக்ஸ்பிளேஷனோட இருக்குது, but only access for prime members. So if you really need that, please go for it. So Malar, any possibility to extend the timing whole day? ஆல்ரெடி காலையிலேருந்து இருக்குமா, அது உங்களுக்கு டைமிங் காலை 10 மணிக்கு ஓப்பன் பண்ணோன்னா ஈவினிங் 7 o'clock அப் டு 7 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும், அந்த டாப்பர்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ அதனால தான் அந்த டைம் க்ளோஸ் பண்ணிடுறோம். அண்ட் உங்களுக்கு ஒரு ஹேபிட் வரணும், 10 o'clock நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாம் எழுதும்போது 9 o'clock இல்லை 10 o'clock அந்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் தான் எழுதுவீங்க. அந்த டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுங்க. எனக்கு புரியுது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்களுக்கு அந்த டைமிங் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா பிரைம் மெம்பர்ஷிப் இந்த டைமிங் பிரச்சனைலாம் இல்லை. அண்ட் அவங்க எக்ஸாம் அடுத்த நாள் அதுக்கு ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு வந்து வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ வேணால் எழுதிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ முடிஞ்சால் பிரைம் மெம்பர்ஷிப் ட்ரை பண்ணுங்க. சம் ஆஃப் த கீ ஆன்சர்ஸ் ஆர் ராங், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு செக் அப் ஆன் இட். அஸ்வினி கேட்டிருக்காங்க. அஸ்வினி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் தப்பே இல்லைனா எப்படி நீங்கள் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் ஒத்துப்பீங்க? அதனால் 1-2 தப்பு வச்சிருக்கோம். ஸோ டோன்ட் வரி, அப்கமிங் எக்ஸாமில் சரி பண்ணிடலாம், சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐ செட், முடிஞ்ச வரைக்கும் வர எக்ஸாம்ஸில் அந்த தவறெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா?
கௌரி சொல்லியிருக்கீங்க சஜஸ்ட் டு ஆட் கரண்ட் அஃபேர்ஸ் இன் தி ஸ்மால் எக்ஸாம். கௌரி ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குது கௌரி, நீங்கள் டோன்ட் வரி. கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் எல்லாமே சேர்த்து தான் கொண்டு போகிறோம். ஒவ்வொரு வாரமும் சிலபஸ் வெயிட்டேஜ் பொறுத்து மேம் மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸாம் போகிற முன்னாடி அந்த இயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பீரியட்லேருந்து எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஃபினட்டாக மேம் கவர் பண்ணிடுவாங்க. அண்ட் சயின்ஸும் சரி, நீங்கள் டோன்ட் வரி அபவுட் த சப்ஜெக்ட்ஸ், யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கிவன் சிலபஸ். இது ஃபர்ஸ்ட் பேட்ச் கிடையாது நமக்கு. வி ஹவ் ஆல்ரெடி டெஸ்டட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்புட் ஃபீட்பேக் வாங்கி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம். எவ்ரிதிங் வில் பி கவர்ட், டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட் பர்டிகுலர் வீக் சிலபஸ். சக்தி சொல்லியிருக்கீங்க சார், சம் பீப்புள்ஸ் now only join this. ஓகே, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி முடிஞ்ச எக்ஸாம்ஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. சக்தி, ஐ திங்க் அதுதான் நான் ஏற்கனவே இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரீவியஸாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அஸ் அ ஃப்ரீ மெம்பராக நீங்கள் அந்தந்த வார எக்ஸாம் அப்படியே தொடர்ந்து எழுதிட்டு போகலாம். ஏன்னா எக்ஸாம் லிங்க் அந்த வீக்கெண்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு போர்ட்டலில் லாகின் எழுதுற அக்சஸ் இருக்கிறதுனால அந்த போர்ட்டல் லிங்க் வந்து எப்பவுமே ஓப்பனில் இருக்கும் அவங்களோட லாகின் போர்ட்டலில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போர்ட்டல் எக்ஸாம் எழுதி லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ மெம்பரே கண்டினியூ பண்ணுறேன், இந்த முடிஞ்ச எக்ஸாம் சக்ஸஸ் பண்ண ஆப்ஷனே இல்லையா, இந்த பேட்ச் 20 எக்ஸாம் முடிஞ்ச உடனே டெஃபினட்டாக அடுத்த பேட்ச் ஆரம்பிப்போம் இல்லையா, நீங்கள் அப்போ அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 8 எக்ஸாம் முடிச்சிக்கலாம், அந்த சிலபஸ் முடிச்சிக்கலாம், ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான டைம் இருந்ததுன்னா. சரி, ப்ரைம் மெம்பர் ஃபீஸ் எவ்ரி மந்த் பே பண்ணணுமா ஆர் ஒன் டைம் பேமெண்ட்டா? ராம் கேட்டிருக்காரு. ராம், ஆக்சுவலாக அது ஒன் டைம் பேமெண்ட் தான், ஒன் டைம் மெம்பர்ஷிப் தான் த்ரூ அவுட் த இயர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈவன் த்ரூ அவுட் த இயரா, இல்லை உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் வருதுனாலும் அட்லீஸ்ட் ஸ்டில் உங்களோட அடுத்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்கும் இந்த எக்ஸாம் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் தான், இட்ஸ் நாட் மந்த்லி வைஸ். ஒரே ஒரு மந்த் நீங்கள் வந்து 500 பே பண்ண போகிறீங்க. ஸோ குமாரி கேட்டிருக்கீங்க, ப்ரைமில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ யூசர் ஐடி லாகின் டீட்டெயில்ஸ் வரும்? நீங்கள் ஜாயின் பண்ண ஹவர் 1 or 2 ஹவர்ஸில் வந்துருமா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே. ஸோ அப்படி அதையும் மீறி வரலன்னா ப்ளீஸ் சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் ஆர் டெலிகிராம் ஆர் யூ கேன் கால், வி வில் கிவ் யூ த டீட்டெயில்ஸ். K7, மேக்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோஸ் போடுங்க மேம். ஸோ மேக்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்கும் K7, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி அந்த வீக் அந்த இனிஷியல் சண்டேவே இல்லைனாலும் வித்தின் வெட்னஸ்டே தேர்ஸ்டேக்குள்ளே உங்களுக்கான மேக்ஸ் வீடியோஸ் வந்துடும். ஸோ டோன்ட் வரி, யூ கேன் ப்ராக்டிஸ். ஸோ ஜனனி என்ன சொல்லியிருக்கீங்க, டெஸ்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வைங்க. டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஜனனி, நீங்கள் ப்ரைம் மெம்பராக போனீங்கன்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சென்ட் பண்ணுற எக்ஸாம் சிலபஸ்லேருந்து மட்டும்தான் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பீங்களா? ஆமாம், நம்ம வைக்கிற எக்ஸாமில் நம்ம கொடுக்குற சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோ டவுட் அபவுட் இட். ஓகே, காயத்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ஸுக்கு ஆப்டிடியூட் ட்ரைனிங் கொடுங்க. காயத்ரி, ஆக்சுவலாக நம்ம போகிற மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கான சம்ஸும் வச்சிருப்போம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும். அண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற சம்ஸே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் நம்ம எடுக்கிறது எல்லாமே சமச்சீர் கல்வி புக்கில் தான் எடுக்கிறோம். நீங்கள் சமச்சீர் கல்வியோட ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கோம் எந்தெந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு, அதில் இருக்க சம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் கிளியரிங் அவர் டவுட்ஸ் வித் ட்ரைனர்ஸ் இஸ் அவைலபிள் ஃப்ரம் ப்ரைம் மெம்பர்ஷிப். எஸ், ப்ரைம் மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி தே வில் கெட் பேக் டு யூ, ஆல் யுவர் டவுட்ஸ் வில் பி கிளாரிஃபைட் இஃப் யூ ஆர் அ ப்ரைம் மெம்பர். மைதிலி TK சார், குரூப் 4 ஜென்ரல் தமிழ் 6 to 12 வரைக்கும் படிக்கணும், ஜிகேக்கும் 6 to 12 வரை படிக்கணுமா சார்? மைதிலி, அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 சிலபஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அப் டு 10th வரைக்கும் தான் படிக்கணும், அப் டு 12th வரைக்கும் தான் படிக்கணும் அப்படின்னு எந்த டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கல. குரூப் 4க்கு எலிஜிபிலிட்டி தான் அப் டு 10th. ஆனால் நீங்கள் சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது அது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதோ நீங்கள் அந்த எல்லா புக்கும் படிக்கணும் தான். பெரியார் உங்களுக்கு குரூப் 4 சிலபஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரியார் பற்றி 6 to 12th இருக்க புக்கில் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. அவரோட சுயசரிதையிலேருந்து கூட படிச்சிருக்கலாம். அவர் லாஸ்ட் ஜனவரி நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 கொஸ்டின் வெறும் பெரியாரை பற்றி மட்டுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த புக்கில் இருக்கிறத மட்டும்தான் படிங்க, டிஎன்பிசி எங்கேயும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. நமக்கு அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் டாபிக் நம்ம புக்லேயே இருக்கிறதுனால இந்த கண்டென்ட் நமக்கு எனஃபாக இருக்கிறதுனால நம்ம அதை ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அப் டு 10th வரைக்கும் தான் படிக்கணுமா, அப் டு 12th வரைக்கும் தான் படிக்கணுமான்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அந்த டாபிக் எந்தெந்த புக்கெலாம் கவர் ஆகுதோ நீங்கள் அதை எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகும். ஸோ பாலசுப்ரமணியன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். பாலசுப்ரமணியன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வேணும்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஏதோ ரொம்ப எமர்ஜென்சி அந்த டைம் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வெளில போகணும் அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு போகலாம். இது ஒன்லி ஃபார் ப்ரைம் மெம்பர்ஸ். ஃப்ரீ மெம்பர்ஸால் இந்த சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க முடியாது. நீங்கள் 2 hours டெடிகேட்டாக உட்காந்து முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவை, அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார் இட். சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது அந்த ஆப்ஷன், பட் ஒன்லி அக்சசிபிள் ஃபார் ப்ரைம் மெம்பர்ஸ். இதை ஏன்னா அந்த லாகின் பண்ணி எழுதுறவங்களால மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த அவங்க போர்ட்டல் அவங்க ஸ்பேஸில் சேவ் ஆகும் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்க எக்ஸாம். நிலோஃபர், ஃபர்ஸ்ட் திங் ஐ நோட்டிஸ்ட் யுவர் சர்டிஃபிகேட், இட்ஸ் இம்ப்ரெஸ்ட் மீ. ஓகே, ஸோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துதான்னு தெரியல. ஸோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற எல்லாருக்கும் அவங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் பூஸ்டிங் ஃபார் மீ ஸ்கோர் பெட்டர் இந்த
நேம் வில் கம் இந்த போஸ்டர். ஓகே, டெஃபினட்டா நீங்கள் டாப்பராக வந்தீங்கன்னா உங்களோட நேம் போஸ்டரில் வரும். ஸோ ஐ ரெக்வஸ்ட் உங்கள் எல்லாரோட நேம் வரணும்னு எனக்கு ஆசை. என்னோட கணவன் கூட வச்சிங்களேன், அந்த டாப்பரில் போடுறதுக்கான இடமே இருக்கக்கூடாது. டாப்பர்ஸ் போர்டில் அவ்வளோ பேர் டாப் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். டெஃபினெட்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாசுதேவன் ஆப்ஷன்ஸ் ஏபிசிடின்னு வைங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் குரூப் 4 இருக்கீங்க வாசுதேவன். ஆக்சுவலாக பர்பஸ்ஃபுல்லாக தான் அந்த ஆர்டரை வந்து ஏபிசிடியை வந்து ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக குரூப் 2 அந்த மாதிரிலாம் குரூப் 2 டேரெக்டாக தான் இருக்குது. இது கைண்ட் ஆஃப் என்னன்னா, நிறைய பேர் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது கொடுக்குற ஃபீட்பேக் என்னன்னா, ஆப்ஷன் ஏக்கு பதிலாக பி சூஸ் பண்ணிட்டேன், பிக்கு பதிலாக சி சூஸ் பண்ணிட்டேன், ஐயோ ஒரு மார்க் மிஸ் பண்ணிட்டேன், 2 மார்க் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு ஆக்சுவல் எக்ஸாம் எழுதும்போது சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் வரதுக்காக கொண்டு வந்ததான் இந்த ஐடியா. ஸோ நீங்கள் ஈவன் தோ ஏதாவது உங்கள் ஆன்சர்னாலும் கீழே ஏபிசிடி ஆர்டராக இருக்காது. இது பர்பஸ்ஃபுல்லி டிசைன். அந்த ஏபிசிடி வந்து ஷஃபிள் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கான்ஷியஸாக உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணுது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஆன்சர் கீ பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஆஃப்டர் டெஸ்ட் ரிவ்யூ ஆன்சர் கொடுத்தா ஆன்சர் கீ வரல. ஆன்சர் கீ நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்தால் டெஃபினட்டாக வரும். உங்களுக்கான போர்ட்டலில் அதுக்கான பார்த்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த ப்ரைம் மெம்பர் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். திவ்யா, ப்ளீஸ் கிவ் செப்பரேட் செக்ஷன் ஃபார் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் சார் குரூப் 4ல். பிரியா, டெஃபினட்டாக திவ்யா சாரி டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறேன் இந்த வாட்டி முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா அது உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப கம்மி. நான் இது வந்து டேரெக்டாக ஆர்டராக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செய்யுள்லேருந்து படிச்சிருக்கேன், அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்குன்னா அப்படியே உங்களுக்கு சீக்வன்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். அது உங்களோட டஃப்னஸை குறைச்சிடும். அதனால தான் ஷஃபிள் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் வந்து வேறு வேறு இடத்துல வச்சது ஆக்சுவலாக. ஸோ எனிவே உங்களுக்கு ஆக்சுவல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜெனரல் தமிழ் தனியாக, ஜெனரல் ஸ்டடீஸ் தனியாக தான் இருக்கும். அது ஃபுல் சிலபஸ் இல்லை ரிவிஷன் எக்ஸாம் போகும்போது மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். 200 கொஸ்டின்ஸ் வரும்போது இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த எக்ஸாமோட டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணி வச்சுருக்கோம். தமிழ் பிரியன், சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த பேட்ச் கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 20 வாரம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ டெஃபினட்டாக அதுக்குள்ளே சிலபஸ் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இதுவே நம்ம ஆக்சுவலாக 25-30 வாரம் கூட கொண்டு போகலாம். டியூ டு தட் அந்த எக்ஸாம் டைமிங்காக தான் இப்படி கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம். சயின்ஸில் மட்டும் மேபி முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுறாமல் இருக்கும். மற்றபடி எல்லா சிலபஸில் இருக்க ஃபுல் டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி, கொடுக்க சிலபஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி முடிங்க. சுந்தர் கேட்டிருக்கீங்க, ஹவு டு ஜாயின் ப்ரைம் மெம்பர்ஸ், வேர் டு பே, இஸ் கூகுள் பே அவைலபிள். சுந்தர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சிலபஸ் ஃபைல் கொடுக்குறோம் இல்லைங்களா. சிலபஸ் ஃபைல்லையே லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் அது கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். அதுக்கு மேலேயே கூட ஜாயின் ஒரு பட்டன் அந்த லிங்க்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அது வழியாக வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல ப்ராக்டிஸ் இல்லை, கூகுள் பே இருந்தால் வசதியாக இருக்கும்னா யூ கேன் கால் அஸ் அண்ட் கெட் த கூகுள் பே நம்பர். கூகுள் பேலையும் பே பண்ணி டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வரி. ஸோ மணிகண்டன் கேட்டிருக்காரு, சார் நவ் ஐ ஸ்டார்ட் குரூப் ஃபார் எக்ஸாம் வில் கம் டிசம்பர், ஸோ கேன் ஐ கரெக்ட் 165 கொஸ்டின்ஸ். மணிகண்டன், இந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ட்ரஸ்ட் ஆன் யோர் செல்ஃப், உங்களால் முடியும். ஸோ இதை நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்குற விஷயமே இல்லை. நான் முதல்ல சொன்ன அந்த கதைக்கு வருவோம் இப்போ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஏன் நான் அதை சொல்லியிருந்தேன்னு புரிஞ்சிருக்கோம். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் மழை வரணும் அப்படின்ட்டு தான் பூஜை பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மழை வரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அந்த மழை வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு நம்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பையன் மட்டும்தான். இப்போ சொல்லுங்கள், யார் அங்கே முட்டாள், யார் அந்த நேரத்தில் சிரிக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த பையனா, அந்த ஊர் மக்களா? மழை வரணும் தான் பூஜைக்கே போகிறாங்க. ஆனால் யாருக்கும் மழை வரணுன்ற நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு படிக்கிற எல்லாரும் இதே மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. படித்து வேலைக்கு போகணுன்ற ஆசையில் தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் பாஸ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை உங்ககிட்டே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர்ட்டு என்னால் பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ நாள் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற தெளிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தாச்சு. அப்பவும் படிக்க மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன்னா அப்போ என்ன பிரச்சனை? ஸோ உங்ககிட்ட இன்னும் தெளிவு இல்லை, உங்களுக்கு இன்னும் உங்கள் மேலே நம்பிக்கை வரல. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத போது நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நான் அது ரொம்ப சின்ன கதையாக இருக்கலாம், மேபி அது சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார், அந்த ஊர் மக்களா இல்லை அந்த சின்ன பையனா, யாரா நீங்கள் இருக்க போறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் தான் மழை வேணும்னு பூஜை பண்ண போறீங்க. அப்போ மழை வராதுன்னு தெரிஞ்சே போய் பூஜை பண்ண போனீங்களா? அப்படிதான் இருக்கு. எப்படியும் நான் பாஸ் பண்ண போறது இல்லை, வேலை கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சே படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை, எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லா பெனிஃபிட்ஸும் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் சொல்லியாச்சு, எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனால் அதை மாரி நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களை நீங்கள் நம்புங்க, எதுவுமே முடியும். இன்னைக்கு எதுவுமே நான் இன்னைக்கு எடுத்த உடனே எல்லாரும் ஓடிடலைங்க. எடுத்த உடனே முட்டி போட ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தவழ ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிச்சோம். இதுக்காக நம்ம விழாமல் இருந்தோமா? இல்லை இல்லையா? எடுத்த உடனே பேசிட்டோமா சரளமா? இல்லை இல்லையா? எல்லாமே ப்ராக்டிஸ் தானே. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படி கஷ்டமாக இருக்குது, ஆப்டிடியூட் படி கஷ்டமாக இருக்குது, எல்லாமே எனக்கு புரியுது. பட் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் வராது இல்லையா?
யாரும் பை பர்த்தில் யாரும் டேலண்டாக இருக்குது இல்லைங்க. வந்து வழி வழியாக நீங்கள் கற்றுக்கிறதுல தான் இருக்குது, நீங்கள் பண்ணுற பயிற்சியில் தான் இருக்குது, ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக முடியும். நீங்கள் போடுற எஃபர்ட் தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க. டோன்ட் ஒரியோ அபவுட் இட். இது நடக்குமா அது நடக்குமா, நான் பாஸ் பண்ணிவிடுவேன்னா அந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களால் பாஸ் பண்ணவே முடியாது. இந்த கதையை மறந்துடாதீங்க. நீங்கள் எப்பவும் கொடை பிடிச்சிட்டு போகிற பையனாக இருக்கணும்னு என்னோட ஆசை. ஸோ தொடர்ந்து தயவு செஞ்சு நல்லா படிங்க, சரியா? ஸோ ப்ரைம் மெம்பர்ஷிப் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு யூ. நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ நான் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு ஃப்ரீயாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், டைமிங் பற்றின ஒரு இல்லை. அண்ட் எவ்ரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வித் கீ ஆன்சரோடு ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கிறதோடு இல்லாமல் அந்த கொஸ்டின் புக்லேருந்து எங்கே எடுத்திருக்காங்க அதோடு சேர்ந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷனோட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் எக்ஸாம் ரிவிஷன் பண்ணணும், அடுத்து உங்களோட மெயின் எக்ஸாம் போகும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்றது போது நீங்கள் திருப்பி புக்கை பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த கீ ஆன்சர் வச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புக்கை ரிவிஷன் பண்ண ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு டீப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்றவங்க ப்ளீஸ் கோ ஃபார் இட். அதர்வைஸ் யூ நோ நீட் டு பி ஒரி, யூ கேன் கண்டினியூ அஸ் அ ஃப்ரீ மெம்பர். ஸ்டில் இன்னுமே வந்து 500 rupees அப்படின்றது எவ்வளோ பேருக்கு கஷ்டமான சூழ்நிலை எனக்கு தெரியும். பட் யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ ப்ளீஸ் கோ ஃபார் இட், மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த ஒரு இமேஜ் நமக்கு நிறைய விஷயத்தை புரிய வைக்கும். அந்த கிளாஸ் நம்ம பாதி தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம், இல்லை பாதி காலியாக இருக்குன்னு பார்க்கலாம். த சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். வாய்ப்புகளும் இப்படி தான். நமக்கு இருக்க வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த கனவுகளோடு தொடர்ந்து படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். டெஃபினெட்லி வி கேன் அச்சீவ் அவர் கோல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.